எப்படி புத்திசாலித்தனமாக விநாயகர் தப்பிக்கிறாரு ஏமன்ட்டிருந்து இல்லை. அப்புறம் திருவிளையாடலில் எப்படி கிளவராக அப்பா அம்மாவை சுற்றி வந்து பழத்தை வாங்கிக்கிறாரு. சரியா? நம்ம எல்லாருக்குமே விநாயகர் ரொம்ப பிடிக்கும் இல்லைங்க. எதனாலன்னா அந்த யானையை நமக்கு ரொம்ப பிடிக்கும். அதோடைய க்யூட்டான தந்தம் துதிக்க, அதோடைய நடந்து வர அந்த ஸ்டைல், அதோட முகம், அதோடைய பார்வை, குட்டி கண்ணில் அவ்வளோ அழகாக பார்க்கும். அது அது நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சதுனால அந்த முகத்தை வச்சுருக்கிற விநாயகரை நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அவ்வளோ ஒரு க்யூட்டு. விநாயகர் எவ்வளோ புத்திசாலித்தனமாக சனி பகவான்ட்டிருந்தோம் காலன்ட்டிருந்தோம், அதாவது யமன்ட்டிருந்தோம் எப்படி தப்பிக்கிறாரு அப்படிங்கிறது காட்டுவாங்க. அப்புறம் கிளவராக அப்பா அம்மாவை சுற்றி வந்து உலகத்தை சுற்றி வந்த மாதிரி அந்த பழத்தை வாங்கிக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் காட்டுவாங்க. அப்புறம் விநாயகர் சதுர்த்தி சங்கடர் சதுர்த்திக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குது. விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி பார்த்திங்கன்னா இருவார அரக்கனை அவர் வந்து அழித்ததுனால அதை வந்து கொண்டாடுவாங்கன்னு சொல்கிறோம். அப்புறம் விநாயகருக்கு பிடிச்ச மோதகம் அது இதுன்னு நிறைய பலகாரங்கள்லாம் செஞ்சு நம்ம படைக்கிறோம் இல்லையா? இதெல்லாம் தான் நம்ம வழியாக காலகாலமாக ரொம்ப விருப்பப்பட்டு ரொம்ப ஆர்வத்தோடு பண்ணிட்டு வரோம். எல்லா ஊர்களையும் பார்த்திங்கன்னா ஒரு அரச மரத்தடியிலையோ ஏதாவது ஒரு மரத்தடியில் ஆலமரத்தடியிலையோ பிள்ளையாரை வச்சு அவ்வளோ அழகாக நம்ம எல்லாருமே போய் கும்பிடுவோம். அது பிள்ளையாருக்கு மட்டும் கணக்கே இல்லை, சாதி மதம் பேதம் இல்லைம்பாங்க இல்லையா? அந்த மாதிரி எல்லாருக்கும் பிடிக்கும். அவ்வளோ சூப்பரான ஒரு கேரக்டர் ரோல் தான் விநாயகர். இப்போ நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வரலாம்.